அக்னிவீர் எக்ஸாமுக்கு, ஐடிபிபி, டிஃபென்ஸ் ரிலேட்டடான எல்லா எக்ஸாமுக்குமே புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் இல்லாட்டினா 3 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த வீடியோவில் மொத்தம் 100 புக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இந்த 100 கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்துட்டு போங்க. இதுவே ரொம்ப அதிகம்தான். கண்டிப்பாக இந்த 3 மார்க்கை எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டிஃபென்ஸில் சேர விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பயனடைவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிந்தி பிளே ஆத்தே அதூரே புக்கை எழுதினவர் மோகன் ராகேஷ். ஃபஸ்ட்டு கொஸ்டினை மிஸ் பண்ணிட்டேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டு த பிரிங் அண்ட் பேக் இண்டியன் 1991 ஸ்டோரி, இந்த புக்கை எழுதினவர் யார்? ஜெய்ராம் ரமேஷ். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ராஜாராம் மோகன் ராய் எழுதின புக்கோட பேர் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் வந்து மொனத்தீஸ்ட் அப்படின்றதான் அந்த ஆன்சரு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரீமிங் பிக் மை ஜேர்னி டு கனெக்ட் இண்டியா அப்படின்ற புக்கை எழுதினவர் யார்? சாம் பித்ரோதா. இவங்க தான் ட்ரீமிங் பிக் மை ஜேர்னி டு கனெக்ட் இண்டியான்ற புக்கை வந்து எழுதியிருப்பாங்க. 5வது கொஸ்டின் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், டிஃபென்ஸில் ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். ஆனந்த் மேத் இந்த நாவலை எழுதினவங்க யார்? பங்கிம் சந்திர சத்தோபத்யாய். இந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்கிங் இண்டியா ஆசம், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக்? யார் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேக்கிங் இண்டியா ஆசம் எழுதினவர் சேத்தன் பகத். இவர் தான் வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆத்தர் ஆஃப் த புக் ஒன் இண்டியன் கேர்ள்? இதை எழுதினவர் யார்? சேத்தன் பகத். அப்போ 2 புக்கு, ஒன்று மேக்கிங் இண்டியா, இன்னொன்று இண்டியன் கேர்ள். ரெண்டுலேயுமே இண்டியன்ற வேர்டு காமனாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ஸ்ட்ரைட் டிரைவ்? ஸ்ட்ரைட் டிரைவ்ன்ற புக்கை எழுதினவர் யார்? சுனில் கவாஸ்கர். சுனில் கவாஸ்கர் தான் ஸ்ட்ரைட் டிரைவ்ன்ற புக்கை எழுதியிருக்காரு. விச் ஆஃப் தீஸ் பொலிட்டீஷியன்ஸ் வாஸ் தி ஆத்தர் ஆஃப் த புக் டிரான்சென்டன்ஸ் மை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் வித் பிரமுக் சுவாமிஜி பப்ளிஷ்டு இன் ஜூன் 2015? இந்த புக்கை எழுதின ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஜூன் 2015 வெளிவந்த புக்கு. ஏபிஜே அப்துல் கலாம் வந்து எழுதியிருப்பார். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆத்தர் ஆஃப் இந்திரா காந்திஸ் பயோகிராஃபி? இந்திரா காந்தியோட பயோகிராஃபியை எழுதினவங்க யார்? புபுல் ஜெயக்கர். புபுல் ஜெயக்கர் இவங்க தான் இந்திரா காந்தியோட பயோகிராஃபி வந்து எழுதியிருப்பாங்க. ஹூ இஸ் த கம்போசர் ஆஃப் த சாங் அமர் சோனர் பங்களா? இந்த சாங்கை எழுதின கம்போசர் வந்து யார்? ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து எழுதியிருப்பாங்க. விச் ஆஃப் தீஸ் புக்ஸ் இஸ் ரிட்டன் பை டாக்டர் அப்துல் கலாம்? ரிப்பூட்டிங் இண்டியா, இமேஜினிங் இண்டியா, அன்டச்சபிள், த லைஃப் ட்ரீ. இந்த 4ல் எந்த புக்கை வந்து அப்துல் கலாம் எழுதியிருக்காரு? த லைஃப் ட்ரீ. இந்த புத்தகத்தை தான் அப்துல் கலாம் வந்து எழுதியிருக்காங்க. த ஆத்தர் ஆஃப் ஏசியன் ட்ராமா இஸ்? ஏசியன் ட்ராமாவோட புக்கோட ஆத்தர் கன்னர் மிர்தல். மிர்தல் தான் ஏசியன் ட்ராமான்ற புக்கை எழுதியிருக்காங்க. விச் ஆஃப் தீஸ் புக்ஸ் இஸ் நாட் ரிட்டன் பை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்? அப்துல் கலாமால் எழுதப்படாத புக்கு எந்த புக்கு? த சயின்டிஃபிக் இண்டியன், இக்னைட்டட் மைண்ட்ஸ், மை கண்ட்ரி மை லைஃப், என்விசனிங் ஆன் எம்பவர்டு நேஷன். மை கண்ட்ரி மை லைஃப் தான் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் எழுதாத புக்கு. மிச்சம் 3 ஏபிஜே அப்துல் கலாம் வந்து எழுதியிருக்காங்க. லைஃப் ஆன் மை டேர்ம்ஸ் இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஹூம்? லைஃப் ஆன் மை டேர்ம்ஸ் புக்கு எழுதினவர் சரத் பவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்யபதி வாஸ் அ ஃபேமஸ் போயட் அண்டு ரைட்டர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங் லாங்குவேஜஸ்? வித்யபதின்ற ஃபேமஸ் போயட் வந்து எந்த லாங்குவேஜில் புக்ஸ் எழுதுவாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. மைத்திலி. மைத்திலின்ற லாங்குவேஜை யூஸ் பண்ணி வித்யபதி போயட் வந்து புக்ஸ் எழுதுகிறாங்க. ஹூ ரோட் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் இந்தியா? இந்தியாவோட ஆட்டோபயோகிராஃபியை எழுதின ஆத்தர் வந்து யார்? நீரத் சி சௌத்ரி. இவங்க தான் இந்தியாவோட ஆட்டோபயோகிராஃபி வந்து எழுதியிருக்காங்க. த பயோகிராஃபி டைட்டில்டு டிரான்சென்டன்ஸ் இஸ் ரிட்டன் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் பர்சனாலிட்டிஸ்? யார் ரிலேட்டடாக இந்த புத்தகம் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ரிலேட்டடான புக் தான் டிரான்சென்டன்ஸ். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் இண்டியா டிவைடட்? இண்டியா டிவைடடோட புக்கோட ஆத்தர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து ஹூ ஹேஸ் ரிட்டன் த புக் பகுரூபி காந்தி? பக்ருபி காந்தின்ற புக்கை எழுதினவங்க யார்? அனு பந்தோபத்யாய். அனு பந்தோபத்யாய் தான்
பக்ரூபி ஹாந்தி அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ ஹேஸ் ரிட்டன் த லிரிக்கல் போயம் மை மதர் அட் 66? இந்த போயமை எழுதினவங்க யார்? கமலா தாஸ். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. ஹூ ஹேஸ் ரிட்டன் த புக் த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப்? யுவராஜ் சிங். இந்த முக்கியம்னு சொல்கிற கொஸ்டினை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப்பும் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் எக்கானமி ஆஃப் பெர்மனன்ஸ்? எக்கனாமி ஆஃப் பெர்மனன்ஸ்ன்ற புக்கை எழுதின ஆத்தர் வந்து யார்? ஜே.சி. குமாரப்பா. இவங்க தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஹூ ஆத்தர்டு எ சென்ச்சுரி இஸ் நாட் எனஃப்? எ சென்ச்சுரி இஸ் நாட் எனஃப் இந்த புக்கை எழுதினவங்க ஆத்தர் சௌரவ் கேங்குலே. நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் இந்தியா சாஸ்திரா ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் தி நேஷன் இன் அவர் டைம்? இந்தியா சாஸ்திரான்ற புக்கோட ஆத்தர் சசி தரூர். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முக்கியமான புக்ஸை கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ அமாங் த ஃபாலோவிங் இஸ் தி ஆத்தர் ஆஃப் காமயானி த எபிக் போயம் தட் இஸ் கன்சிடர்டு அஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் இன் ஹிந்தி? ஹிந்தியில் எழுதப்பட்ட இந்த காமயானின்ற போயத்தோட ஆத்தர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இந்த காமயானி புக்கோட ஆத்தர் வந்து ஜெய்சங்கர் பிரசாத். இம்பார்ட்டண்ட். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் கிரிக்கெட் வேர்ல்டு கப் த இந்தியா சேலஞ்ச்? இந்தியா சேலஞ்ச் இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் புக்கு எழுதினவர் ஆசிஸ் ராய். இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் புக்ஸ் வாஸ் நாட் ரிட்டன் பை த கிரேட் இண்டியன் போயட் அண்டு ட்ராமட்டிஸ்ட் மகாகவி காளிதாஸ்? மகாகவி காளிதாஸால் எழுதப்படாத புக்கு கீழே இருக்கிற 4 எதுன்னு கேட்டிருக்காங்க. சகுந்தலா, ரித்து சம்ஹாரா, மாலத்திவி மாதா, மாளவிகா நிமித்ரம். இந்த 4 எது? மாலதி மாதவா. இந்த புக்கு தான் மகாகவி காளிதாஸ் எழுதாத புக்கு. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த ஆட்டோபயோகிராஃபி பிளேயிங் இட் மை வே? முக்கியமான கொஸ்டின். சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் தான் பிளேயிங் இட் மை வே புக் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் சேஞ்சிங் இண்டியா? சேஞ்சிங் இண்டியா எழுதினவர் மன்மோகன் சிங். இதுவும் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட், ஹூ ரோட் த புக் ஆன் எரா ஆஃப் டார்க்னஸ் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இண்டியா? இந்த புக்கை எழுதினவர் யார்? சசி தரூர். இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு 32, ஹூ அமாங் த ஃபாலோவிங் ரோட் த புக் வைஸ் அண்ட் அதர்வைஸ்? வைஸ் அண்ட் அதர்வைஸோட ஆத்தர் சுதா மூர்த்தி. சுதா மூர்த்தி தான் வைஸ் அண்ட் அதர்வைஸ்ன்ற புக்கு வந்து எழுதியிருக்காங்க. த புக் டெல்லி இஸ் நாட் ஃபேர் இஸ் ரிட்டன் பை விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆத்தர்ஸ்? டெல்லி இஸ் நாட் ஃபேர் இந்த புக்கை எழுதின ஆத்தர் ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் த எண்ட் ஆஃப் இமேஜினேஷன்? த எண்ட் ஆஃப் இமேஜினேஷன்ற புக்கோட ஆத்தர் அருந்ததி ராய். அருந்ததி ராய் தான் எண்ட் ஆஃப் இமேஜினேஷன். நெக்ஸ்ட், த புக் ஆரிஜின் ஆஃப் லவ் த சி இஸ் ரிட்டன் பை ஹூம்? ஆரிஜின் ஆஃப் லவ் த சி புக்கை எழுதினவங்க இந்துமதி தேசாய். இவங்க தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹூ ரோட் த புக் த அடாசிட்டி ஆஃப் ஹோப்? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். த அடாசிட்டி ஆஃப் ஹோப் பாரக் ஒபாமா தான் வந்து எழுதியிருப்பாங்க. இம்பார்ட்டண்ட். ஹூ ரோட் த புக் குலம்கிரி? குலம்கிரி இந்த புக்கை எழுதினவங்க யார்? ஜோதிபா புலே. இம்பார்ட்டண்ட் தான். நெக்ஸ்ட், த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் வாஸ் ரிட்டன் பை? ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எழுதினவங்க சார்லஸ் டார்வின். இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு, த கேபிட்டல் அண்டு க்ரௌத் இஸ் ரிட்டன் பை? கேபிட்டல் அண்டு க்ரௌத் இந்த புக்கை எழுதினவங்க ஜான் கிக்ஸ். ஜான் கிக்ஸ் இவங்க தான் கேபிட்டல் அண்ட் க்ரோத்ன்ற புக்கை எழுதியிருக்காங்க. 40, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த கோதன்? கோதன்ன்ற புக்கை எழுதினவங்க முன்ஷி பிரேம்சந்த். 41, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் பிகம்மிங்? பிகம்மிங்ன்ற புக்கை எழுதினவங்க மைக்கேல் ஒபாமா.
42 book A Brief History of Time is written by. A Brief History of Time. இந்த புக் எழுதினவங்க ஸ்டீபன் ஹாக்கிங். நோட் பண்ணிக்கோங்க. The book War and Peace is written by. War and Peace is written by யாரு? லியோ டோல்ஸ்டாய். இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு who has written the book Every Child Matters. Every Child Matters புக்கு எழுதினவங்க யார்? கைலாஸ் சத்யார்த்தி. இம்பார்ட்டண்ட். Long Walk to Freedom is an autobiography of. Long Walk to Freedom is an autobiography of நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலாவோட புக் தான் அது. Who is the author of Freedom in Exile? இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். Freedom in Exile தலை லாமா. அடுத்து 47வது கொஸ்டின். Who is the writer of the book Thoughts on Pakistan? Thoughts on Pakistan எழுதினவங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர். முக்கியம்தான். நெக்ஸ்ட்டு who among the following is the writer of the novel The Room on the Roof? The Room on the Roof புக்கோட ஆத்தர் வந்து ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்டு தான் ரூப் ஆஃப் த ரூப். 49 who is the author of the book The Bachelor of Arts? The Bachelor of Artsன்ற புக்கு எழுதினவங்க ஆர்கே நாராயண். ஆர்கே நாராயண். 50 who is the writer of the novel The White Tiger? வெள்ளை புலி. த ஒயிட் டைகர்ன்ற புக் எழுதினவங்க அரவிந்த் அட்டிகா. இம்பார்ட்டன்ட். வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸு பார்ட் 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த 100 கொஸ்டினில் இருந்து மட்டும்தான் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் வரும். உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் ஷியூரிட்டி கொடுக்குறேன். டிஃபென்ஸோட எல்லா எக்ஸாமுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.